தங்கலட்சுமி தங்க ஆஹா அடாடாடா இது என்ன கொரட்டையா இது பைக் கவுண்ட் ஏரோப்ளான் போற சவுண்ட்ல கேக்குது அம்மா தங்க லட்சம் என்ன 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 இரு நான் கேட்டுக்கிறேன் பூடிச்சு கேட்டுறேன்னு காலை கேட்டுறிய இருங்க எங்க போறா பூடிச்சு வரலன்னு அருவாளை எடுத்துட்டு வர போறாளா தங்கலட்சுமி அம்மா தங்க என்னடா இது என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே குடிங்க தண்ணி தண்ணி ஓஹோ அதாவது புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்த உடனே புடிச்ச கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன் அந்த வேலையா இது ஆமா நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தீங்க சரியா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு ஹார்டா எங்க இருக்குது அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு இங்க ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது கொடூரமா ஆமா ஒண்ணும் புரியல முரட்டுத்தனமா இருக்குங்கிறேன் அது போக போக சரியா போகுங்க சரியா போகுமா போனா சரி ஏங்க என்ன என்ன செய்யணுங்க சொல்றேன் அம்மா என்ன கவாத்து பாடுற உங்க கூட வர்றேங்க கூடையும் வேணாம் முறவும் வேணாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்களா ஆமாங்க பின் தூங்கி முன்னழுவாள் பத்தினி அப்படின்னா என்னங்க என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூக்கி முன்னால எழுந்திருக்கணும் ஐயா அது எப்படிங்க உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும் சுவாமி நீங்க வாழ்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்குது என்ன அது அது வேற கதை நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம் எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு நான் திரும்பி முகத்தை காட்டுறேன் அப்புறமேல் நீ எழுந்திருக்கல ஐயோ நான் என்ன சொல்றேன் நீ என்ன கேக்குற நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும் எனக்கு முன்னால எழுந்திருக்கணும் முடியுமா ஆத்தாடி இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல இதுவும் கஷ்டமா நீங்க பேய் அலையிற நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க எப்ப படுக்கிறீங்க எந்திரிக்கங்கிறத எனக்கு தெரியாது என்ன செய்ய உன் தூக்கம் அப்படி அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல வணக்கம் காப்பி எடுத்துட்டு வந்து அம்மா உலகளா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது ஏங்க இப்படியே வச்சுக்கோ இது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வீட்டுல நல்லா இருக்குது அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறாங்களே நான் என்ன பண்ணேன் அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்கோமே முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க சரி என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க நீங்க படுத்து தூங்குங்க நான் போய் காப்பியை காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன் எப்படி இது அதை விட சிங்கமா இருக்குது இந்த பாரு தங்கம் இங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம் என்னுடைய சிநேகிதன் இருக்கிறானே ஆள வந்தான் நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா வைரமும் தங்கம் போல இருக்கிறாங்க அடாடாடா இவங்க என்னவா தம்பதிகள் என்ன அடக்க ஒடுக்கு என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க ஊரெல்லாம் அட நீங்க என்னங்க என்ன எங்க அண்ணன் தம்பி கூட தான் நான் குடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க அவன்ங்கிறது நாயை கூப்பிடுறான் நீ குடுத்தன பண்றது எங்க பார்த்தான் 2 வருஷம் கழிச்சு வர சொல்லியிருக்கேன் அதெல்லாம் 4 இடத்துல சரியா போகணும்னு வச்சுக்கேன் இப்ப சமையல் ஆயிடுச்சோ ஆயிடுச்சு மிளகா தான் அரைக்கணும் நான் வந்து அரைச்சு தரேன் ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம் துவையல் தான் துவையலா வெங்கடரமண பங்கஜ சரண வெங்கடரமண பங்கஜ சரண விண்டுயர் எருமலை சோழும் பாவன வெங்கடரமண பங்கஜ சரண விண்டுயர் எருமலை சோழும் பாவன வெங்கடரமண மங்களம் தரும் கருணாகர மங்களம் தரும் கருணாகர அலமேர் மங்கை மணாள தயாள திருப்பதி வெங்கடரமண பங்கஜ சரண விண்ணுயர் எழுமலை தோழும் பாவன வெங்கடரமண பதம் பணியும் அன்பர்க்கு சகல சௌபாகியம் பரிந்தருள் பக்தவத்சல
பதம் பணியும் அன்பர்க்கு சகல சௌபாகியமும் பரிந்தருள் பக்தவத்சல நிதம் உன்னை நினைந்தே துதிக்கும் வரம் தான் நிதம் உன்னை நினைந்தே துதிக்கும் வரம் தான் தீரஜனேந்திராயம் குல தெய்வமாகிய வெங்கடரமணா பங்கஜ சரணா விண்ணுயர் எழுமலை தோழும் பாவனா வெங்கடரமணா. சரியா போச்சு. அந்த 60 வேலி நில சம்பந்தமா நல்லமுத்து நாயக்கரை நம்பிட்டு இருக்காமே, நீங்களே போய் நேரா பேசினா தகராறு தீர்ந்துடும் நினைக்கிறேன். குவைட் ரைட். அந்த ஆளு நாளைக்குன்னு சொல்லி நாளை கடத்திக்கிட்டே இருக்கிறான். இப்ப பத்னி உத்தரவு பிரகாரம் நேரா போய் சிங்கத்தை மீட் பண்ணி 2ல 1 முடிச்சுட்டு வந்து சேர்றேன். சரி, வெற்றியோட திரும்புவாங்க. நான் என்ன இப்ப சண்டைக்கு போறேன்? சமாதானத்துல வெற்றி அடையிறது தான் சிரமம். குவைட் ரைட். சண்டையில வெற்றி பெற்ற பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் இப்ப சமாதானத்துக்கு தான் திணறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அறிவு வேணும். அப்ப என்ன அறிவாளிங்கிற? ஆமான்னு சொல்றதுக்கு என்னம்மா இவ்வளவு லேட்? என்ன? குட். புறப்படுவோமா? ஒரு நிமிஷம். ஹலோ மிஸ்டர் ஆள வந்தார். வாங்க வாங்க வாங்க. ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இல்ல ரொம்ப வெளியில பரப்பிட்டு இருக்கான். குட் ஈவினிங் சார். யாரு? மோகினி, வா 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 வா, உட்கார் உட்கார். என்ன இது ஒரே ஆச்சரியமா இருக்கு. நீ எப்படி இங்க வந்த? நீ வந்ததே எனக்கு தெரியாதே. நாங்க 2 பேரும் தூரத்து உறவு. ஆமா சார், இப்ப நெருங்கி உறவாக போறோம். வெரி குட் வெரி குட். அந்த நல்ல நாளை எதிர்பார்க்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உங்க கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு, மன்னிச்சுக்கணும். ஆமா மிஸ்டர் ஆள வந்தார். நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல, மன்னிச்சுக்கிறேன். அதனால எங்க கல்யாணத்துக்கு வராம பழி வாங்கிறாதீங்க. ஐயோ, இந்த பழி வாங்குற மனப்பான்மை எனக்கு கிடையாது. பகைவனுக்கு அருள்வாய், இடாதாருக்கு இட்டுக்காட்டு, அபகாரிக்கு உபகாரம் செய்ய ஆடுற மாட்ட ஆடிக்கிற, இதுதான் என்னுடைய கொள்கை. காலேஜ்ல பேசுன மாதிரி இப்பவும் பேசுறீங்களே. காலேஜ்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கிராமத்துல உபயோகப்படுத்துறதுக்கு தானே. சிங்கா, தண்டபாணி பிள்ளையினுடைய 60 வேலி நிலம் இப்போ எனக்கு சொந்தம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கேள்விப்பட்டேன். அந்த 60 வேலி நிலத்து மேல உங்களுக்கு ஏதோ உரிமை இருக்குன்னு, அது மேல உங்களுக்கு தீராத மோகம்னு கூட கேள்விப்பட்டேன். உரிமை உண்டு, ஆனா மோகம் இல்ல சார். அப்படின்னா அந்த உரிமையை நான் மனப்பூர்வமா ஆமோதிக்கிறேன். அப்ப விவகாரமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் மிஸ்டர் ஆளவந்த. நம்ம மோகினி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. இங்க நம்ம கேஸும் அப்படிதான். நீங்க உட்காருங்க. பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் மோகினி. எதுக்கு சிஸ்டர்? அந்த 60 வேலி தகராறு தீர்த்து வச்சதுக்காக. நேத்து பூரா உன் பேச்சுதான். உன்னை ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தார் இவரு. இவர் எப்பவும் அப்படிதான். நான் எது செஞ்சாலும் புகழ்ந்துகிட்டே இருப்பாரு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நிரந்தரமான சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டா உலக மக்கள் எல்லாம் எவ்வளவு ஆனந்தப்படுவாங்களோ அதே மாதிரி நம்ம கிராமத்து மக்கள் சந்தோஷப்படுறாங்க. எதுக்கு? எதுக்கா? என்ன சிங்கம் எங்க இருக்க? நாட்டிலையா காட்டலையா? நமக்குள்ள ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்காகவும் நட்புக்காகவும். இவர் காலேஜ்ல கூட இப்படிதான். யாராவது ஒருத்தர் நண்பர் ஆயிட்டா உடனே ஒரு பார்ட்டி. இது என்ன பார்ட்டி? எங்களுக்காக பெரிய பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கு. உங்க கல்யாண பார்ட்டி. என்னங்க சிஸ்டர், எம்எல்ஏ தெரியுமில்ல? என்ன எம்எல்ஏவா? ஆமா, மெட்ராஸ் லேடிஸ் அசோசியேஷன் மெம்பர். வாங்க சாப்பிட போலாம். சிஸ்டர், நீங்க எங்க வீட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பா வரணும். அவர் நாளைக்கு ஊருக்கு போறாரு. நம்ம தனியா இருந்து நிறைய பேசணும். அவர் கிடக்குறாரு, நான் எது சொன்னாலும் தட்ட மாட்டாரு. அப்ப சரி, போயிட்டு வாங்க. சிங்கா, இற எடுக்கலாம் விடுங்க. நீங்க அங்க வர மறந்துட்டீங்களேன்னு தான். சும்மாறா, அவங்க என்ன கூப்பிட மறந்துட்டாங்கன்னு சொல்லு. அப்படியா? அதானே நீங்க வந்துருவீங்களே. ஆஹா, ஆடாடாடா, என்ன ஜாலி, என்ன ஜோலி. நம்ம ஐயா கிட்ட அந்த மோகினி அம்மா பேசுனது நம்ம அம்மாவுக்கு பிடிக்கலைங்க. பிடிக்குமா? அது பொம்பளை, நீ பிடி.
ஆனா முகத்துல ஒரு ஒரு திருச்சி. முகத்துல ஒரு திருச்சியாவது தஞ்சாவூராவது நல்லா சொல்றா. அதிர்ச்சிங்க. அப்படி சொல்லு. ஆனா இடையிடையில அப்படி ஒரு பொய் சிரிப்பு. இவ்வளவு இருந்தும் பாருங்க. ஏண்டா மாவு பேசுறியா இல்ல கையா பிடிக்கிறியா? இல்லைங்க, நான் எதுக்குங்க மாவு பசிக்கிறேன்? பின்ன நான் உடம்ப எப்பவும் போலதான் பழைய புடி தான் போட்டேன். உங்க உடம்பு வலிச்சிருச்சு போட்டிருக்கு. இதுல பாருங்க, இவ்வளவு இருந்தும் பாருங்க, நம்ம அம்மா தனியா போய் அங்க அந்த அம்மாவோட விருந்து சாப்பிட்டு இருந்துட்டு எப்போ வருவாங்களோ. பாண்டரங்கா பாண்டரங்கா தனியா போறதாவது விருந்து சாப்பிடறதாவது. ஏண்டா டே, சிங்கம் வீட்டுக்கு போனா திரும்பி வர முடியுமா? மரம் ஒதிய மரம் ஆளை போட்டு கலக்கிறேன். சிங்கம் ஊர்ல இல்லைங்க, ஊருக்கு போயிட்டாரு. நீதான் டிக்கெட் எடுத்து கொடுத்தியா? டே சும்மாறா, இதெல்லாம் ஒரு பங்கடு. சிங்கம் ஊர்லன்னு சொன்னாதான் மனோரமா அங்க போவா. அதுக்காக அந்த வேலை. அப்படியா? ஆமா. அப்போ இத நான் மைனா கிட்ட சொல்லி. மைனா கிட்ட சொல்றதா? போதுமே, ஊரு பூரா பத்த வச்சிருவானே. அங்க அவ போவனா, எனக்கு ஆபத்து. சொல்ற கேளு. அதாவது மோகினி ஆள் வந்து மனோரமாவே அங்க வர வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்லு. சொல்லிடுறேனே. என்ன சொல்லு? அதாவது இங்க உட்காந்து சொல்றேன். அதாவது மோகினி கிட்ட வந்து நீங்க சொல்ல சொன்னா சொல்லிடுறேன். கதையே கெடுக்கிறியாடா. மோகினி ஆள் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்றா. சொல்லிடுறேங்க, திருப்பி கேட்காதீங்க, நான் மறந்துடுறேன். மூணு அப்படி இருக்காதுக்கு நான் என்ன பண்றது? அதோட ஆள வந்தாரு சிங்கம் உடனடியா பாக்கணும்னு சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். ஆள வந்தாரு சிங்கம் பாக்கணும்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதானே? ஆமா, இதெல்லாம் எதுக்குங்க? திங்கிறது. சுமாரா சோத்தமைக்கு. நம்ம இப்படி செய்யாத போனா மனோரமா மானமே போயிடும். இது அதுக்காக செய்யல, தண்டபாணி பிள்ளைக்காக செய்யறோம்டா. நம்ம கடமையை செய்யறோம். கடமையினாலும் நாளைக்கு எங்க எது என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குங்க.